தொடர்ந்து காங்கிரஸ் திமுக இடையே அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு இதில் என்ன நிலை நீடிக்கிறது, தலைவர்களுடைய சந்திப்பு பேச்சுவார்த்தை இது எல்லாமே இன்றைக்குள்ளாக இந்த கூட்டணியில் ஒரு இறுதிக்கட்ட முடிவு எட்டப்படும் அப்படின்ற சமிக்கைகளையே காட்டுவதாக பார்வையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் அவர்கள் தரப்பு பார்வைகளை முன் வச்சுட்டு வராங்க. தொடர்ந்து எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் தற்பொழுது இணைந்திருக்கிறார். பாரி வணக்கம். தற்போது அந்த 1 மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் நிறைவடைந்திருக்கிறது. பேச்சுவார்த்தையில் என்ன அம்சங்கள் இடம்பெற்றது, அது தொடர்பான தகவல் ஏதாவது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம். தற்போது நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லை என்பதுதான் காட்டுகிறது. ஒருவேளை சுமூகமாக இருந்திருந்தால் நிச்சயமாக செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம், பேச்சுவார்த்தை நீடிக்கும் என்று அவர்கள் கூறியிருப்பார்கள். ஆனால் பதில் ஏதும் சொல்லாத காரணத்தினால் இந்த பேச்சுவார்த்தை தற்போது சுமூகமாக நடைபெறவில்லை என்ற அடிப்படையில் தான் இதை நம்ம உணர்த்துகிறது. குறிப்பாக திமுகவுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தேர்தலில் இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் கடுமையான ஒரு கட்டத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆப்ஷன் என்ற வகையில் தாவேகா இருப்பதால் தாவேகாவை காரணம் காட்டி கூடுதலாக இடம் கேட்டதை திமுக பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதை மற்ற எந்த கட்சிகளுமே செய்யாத நிலையில் காங்கிரஸ் அதை திரும்ப திரும்ப கூறியது. குறிப்பாக தமிழக மேலிட பொறுப்பாளர் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தியது மிகுந்த எரிச்சல் அடையக்கூடிய ஒரு செயலாக திமுக இருந்து வந்தது. இந்நிலையில் இன்றுக்குள் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். இன்று மாலைக்குள் காங்கிரஸ் கட்சி 25 இடங்களை ஏற்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவாக திமுகவிடம் கூறிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கெடு வைத்திருந்தார்கள். இந்நிலையில் அந்த கெடுவை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றுதான் வெளிப்படையாக தருகிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதை அவர்களே உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் முதற்கட்டமாக 28 இடங்கள் வரை குறைந்து கேட்ட காங்கிரஸ் 25 இடங்கள் திமுக தருவோம் என்று சொன்ன போது 28+1 அதே போல உள்ளாட்சி அமைப்புகளில் 30% இடம் என்று அவர் கோரிக்கை வைத்தவர்கள் தற்போது மீண்டும் 30 தொகுதிக்கு மேல இடம் கேட்பது என்பது அவர்கள் கூட்டணியில் நீடிக்க அவர்களே விரும்பவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இன்றுக்குள்ளாக 25 இடங்களை நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லை உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் என்று திமுக சார்பில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சமரசம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். ஏனென்றால் ப. சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த அரசியல்வாதி, காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியும் மூத்த நிர்வாகியும் இருக்கக்கூடிய அவர் கள யதார்த்தம் புரிந்தவர், அரசியல் தெரிந்தவர், கள யதார்த்தம் புரிந்தவர். திமுகவுடனான கூட்டணி எவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பை தரும், திமுக இல்லாமல் நம் தாவேகாவுடன் சென்றால் அது எவ்வளவு பெரிய பலவீனத்தை காங்கிரஸ் ஏற்படுத்தும் என்று நன்கு தெரிந்தவர். அதனால்தான் தற்போது வரை அவர் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் எந்த ஒரு கூட்டணி தொடர்பாக கோரிக்கையிலும் அவர் வந்ததே இல்லை. அவர் அறிவாலயத்துக்கு கடைசியாக வந்தது கூட அவருக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாக ராஜ்யசபா இடங்கள் கேட்டு காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை வைத்த பொழுது ப. சிதம்பரத்துக்கு தருகிறோம் என்று முதலமைச்சர்கள் அறிவுறுத்தியின் பேரில் தான் அதற்கு நன்றி சொல்வதற்காக முதலமைச்சரை சந்தித்து அறிவாலயத்துக்கு கொண்டார். அதை தாண்டி கூட்டணி பேச்சுவார்த்தையிலோ கூட்டணி தொடர்பான எந்த ஒரு விவாதத்திலோ அவர் கலந்து கொள்ள மாட்டார். இன்னும் சொல்ல போனால் சத்தியமூர்த்தி முன்னில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டத்திலும் கூட பெரிய அளவில் பங்கு கொள்ள மாட்டார். இந்நிலையில் அவரே தற்போது திமுக தலைவரிடம் நேரம் கேட்டு பேசியிருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தும் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் இனி காங்கிரஸ் என்ன ஆகும் என்ற அடிப்படையில் அதை ஒரு காரணமாக காட்டித்தான் அவர் தற்போது பேசிட்டு இருக்கிறார். இந்த பேச்சும் சுமூகமாக நடந்ததாக தெரியப்படவில்லை. ஏனென்றால் திமுக கடுமையாக எச்சரித்தும் தற்போது காங்கிரஸ் இப்போது வரை அது தொடர்பாக எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. இன்னும் சொல்ல போனால் அங்கு நடக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை என்பது செல்வ பெருந்தகைக்கு எதிராக ஒட்டுமொத்த அணியாக 1-2 தற்போது டெல்லியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை உடனே மாற்ற வேண்டும் என்றும் திமுகவுடனான இந்த முரண்பாடுக்கும் திமுக இந்த அளவுக்கு பேசுவதற்கு அதிக இடம் கொடுத்தது செல்வ பெருந்தகை தான். செல்வ பெருந்தகை இருக்கும் தைரியத்தில் தான் திமுகவினர் நம்மளை உதாசீனப்படுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். கடந்த தேர்தலின் போது 2021 KS அழகிரி கூறியதை வேறு விதமாக தற்போது கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு திமுக சார்பில் மிகுந்த முக்கியத்துவம் அளித்ததன் அடிப்படையில் தான் 25 இடங்கள் திமுக கொடுக்க தற்போது சம்மதம் தெரிவித்திருப்பது. என்றால் 3 இடங்கள் கொடுத்த IUMகளுக்கு 1 இடங்கள் நீங்கள் திரும்ப தர வேண்டும். ஏனென்றால் புதிய கூட்டணி கட்சிகள் நிறைய வரவு இருக்கிறது, அவர்களுக்கு பங்கீட்டு கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவரிடம் 3 இடங்கள் கொடுத்த அவரிடமே 1 இடத்தை திரும்ப பெற்ற நிலையில் 25 இடங்கள் கொடுத்த காங்கிரஸை மீண்டும் அதே 25 இடங்கள் தவிர்க்க முடியாமல் தான் திமுக இத்தகைய முடிவை எடுத்தது. என்றால் 20 இடங்கள் கொடுப்பது கூட திமுக தலைமை முன்னதாக தயாராக இல்லை. தொடர்ச்சியாக நடந்த பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக நடந்த இந்த ஒரு சில இருபறி காரணமாகத்தான் 25 இடங்கள் சரி கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, தற்போது பேசிவிட்டு போன ப. சிதம்பரம் கூட திமுகவினுடைய
அடிப்படையில் தான் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். திமுக கொடுத்து தான் அவர் ராஜ்யசபா உறுப்பினராகவும் அவர் நீடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஓராண்டு காலம் அவருக்கு இருக்கிறது. எனவே அந்த ஓராண்டு காலம் முடிந்த பின்பும் கூட திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ப. சிதம்பரத்துக்கு மீண்டும் ராஜ்யசபா இடம் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் மேல் இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக அதற்கு தயாராக இருக்கும் தான் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது காங்கிரஸ் 30 இடங்களுக்கு மேல் எங்களுக்கு இடம் வேண்டும் என்றும் கூடுதலாக இன்னொரு ராஜ்யசபா இடங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் 30% இடம் கொடுக்க வேண்டும் என்றும் திமுக ஒருபோதும் ஏற்கவில்லை. குறிப்பாக அவர்கள் தாவேகா குறித்து தாவேகாவை வைத்து அவர்கள் இந்த பேரம் பேசுவதையும் திமுக விரும்பவில்லை. எனவே அதன் காரணமாகத்தான் தற்போது இந்த கூட்டணி முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2017 இருந்து தொடர்ச்சியாக நீடித்து வந்த கூட்டணி இன்று முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லை என்பதுதான் தற்போது உணர்த்திருக்கிறது. காங்கிரசினுடைய தேவை திமுகவிற்கு மக்களவை தேர்தலில் மாநில தேர்தலில் பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை என்ற மனப்பான்மையில் தான் தேர்தலை ஒரு முறை சந்தித்த பொழுது தற்போது அந்த இது முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய இதே சூழலில் இதே மனநிலையோடு திமுக தொண்டர்கள் காங்கிரசுக்கு வேலை பார்ப்பார்களா என்பதும் இன்னொரு பக்கம் ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சி இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் முடிவை அவர்களே அறிவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கூட்டணியில் இல்லை என்ற அறிவிக்கிறதுனா எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளுமே இல்லை. அதை காங்கிரஸ் கட்சியிடமே விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் இதை கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே கூட்டணியில் நீங்க இருக்கிறீர்களா இல்லையா என்பதை உங்களுடைய பதிலே சொல்லிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல 2026 ராஜ்யசபா தேர்தல் இன்னும் 2 நாட்களே நாமினேஷன் இருக்கிறது. 4 இடங்கள் திமுகவிடம் இருக்கிறது. இந்த 4 இடங்களும் ஏற்கனவே ஒரு இடம் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் 3 இடங்களுக்கான 2 இடங்கள் வேட்பாளர் லிஸ்டும் தயாரித்தாக திமுகவிடம் இருக்கிறது. இன்று மாலைக்குள்ளாக அந்த லிஸ்ட் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று வெளியிட்டால்தான் நாளை அவர் நாமினேஷன் செய்ய முடியும். இன்னும் 2 நாட்கள் தான் நாமினேஷனுக்கான தேதியும் இருக்கிறது. வருகின்ற 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை காங்கிரசின் பெயர் இல்லை என்றால் இன்று வரக்கூடிய அந்த லிஸ்டில் 3இல் ஒரு பெயர் காங்கிரஸ் உடைய பெயர் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இல்லை என்பதை நாம் உறுதி செய்து விடலாம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தையும் மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் அவர்கள் பேச இருக்கிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ப. சிதம்பரம் அவர்கள் பார்த்துவிட்டு போனது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை தான். இனி கூட்டணி தொடர வேண்டாம் என்ற முடிவில் அதான் திமுக இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவுடைய முன்னணி நிர்வாகிகளே முதலமைச்சரை சந்தித்து இவ்வளவு இழுபடிக்கு பிறகும் காங்கிரஸை நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமா, நீங்களே முடிவெடுங்கள் என்று திமுக தலைமையிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. எனவே இது குறித்தும் இரட்டை நிலைப்பாடு இல்லை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படுவதற்கான அந்த உறுதி பெற்றோர் அறிவிப்பாக வெளியிடப்படும். அந்த அறிவிப்பு ராஜ்யசபா இடத்திற்கான அறிவிப்பாக வரும். ராஜ்யசபாவுக்கு 3 திமுக வேட்பாளர்களும் அதே போல ஒரு தேமுதிக வேட்பாளர் கூட்டணிக்கு என்று ஒதுக்கப்பட்டால் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இல்லை என்பதை நாம் வெளிப்படையாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்த கட்டமாக காங்கிரஸ் எடுக்கின்ற முயற்சி அவரோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் அதற்கான வாய்ப்பில்லை. ராஜ்யசபா கொடுப்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு கொடுத்தாகிவிட்டு அவர்கள் இன்னும் அடுத்த வருடம் ரெனோலுக்கும் திமுகவுடனும் வந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்ததாகவே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நாம் நேரில் பார்த்தது 2 கட்ட பேச்சுவார்த்தை தான். ஒன்று காங்கிரஸால் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு 2 மாதங்களுக்கு முன்னாவே அறிவிக்கப்பட்டு அவர்கள் காத்திருந்தார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்த பிறகுதான் மீதம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை குழு அமைக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 மாதங்களுக்கு முன்னாகவே ஒரு குழுவை அமைத்து எங்களை பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் அழைக்கவில்லை என்று தொடர்ச்சியாக கூறினார்கள். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு ஒவ்வொரு கட்சிகளாகவும் சிறு கட்சிகளாகவும் அழைத்த திமுக காங்கிரஸ் கட்சியை அதே நாட்களில் அழைத்தது முக்கியமான காரணம் எங்களை அழைக்கவில்லை என்று தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் தான் முதற்கட்டமாக அவர்கள் அழைத்து பேசினார்கள். அழைத்து பேசும்போது வெளியே வந்து பேசிய மாநில பொறுப்பாளர் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பாக நடந்தது என்றும் நாங்கள் அடுத்த கட்டம் தலைமையிடம் பேசிவிட்டு வருவோம் என்றும் சொன்னார். செல்வ பிறந்தகை பேசும்பொழுது மகிழ்ச்சியாக அளிக்கிறது. நாங்கள் தாவேகாவுடன் பேசவில்லை, அப்படி தாவேகாவுடன் பேசியதாக யாராவது செய்தி கொண்டிருந்தால் உங்கள் மீது நாங்கள் வழக்கு தொடருவோம் என்றெல்லாம் கூட மாநில தலைவர் பேசிவிட்டு வந்த நிலையில் அதே மறுநாள் இதே மாநில பொறுப்பாளர் டெல்லியில் ராகுலை சந்தித்து பேசும் பொழுது தாவேகாவுக்கு வலுவாக இருக்கிறது என்றும் நாங்கள் திமுக கூட்டணியில் 28 ஏற்க மாட்டோம் என்றும் கூறினார்.
நாங்கள் 25 இடங்கள் அவர் தருகிறார் என்றால் அந்த 25 இடங்களை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் காங்கிரஸோட தனிப்பட்ட விஷயமாக இருக்கும். ஆனால் அவர் பேசும்பொழுது 25 இடங்கள் தரமாட்டோம், நாங்கள் கூடுதலாக திமுகவிடம் கேட்போம் என்று சொல்லவே இல்லை. 25 இடங்கள் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்கிறார். அப்போது 25 இடங்களை ஏற்கவில்லை என்றால் அவர்கள் அந்த கூட்டணியை நீடிக்க மறுப்பு தெரிவிக்கிறாரா என்ற ஒரு கேள்வி அங்கேயே வந்தது. அது திமுகவினை இன்னும் நெருக்கடி செய்துவிட்டது. எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை தற்போது நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமா ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அதில் காங்கிரஸ் இருக்கிறதா இல்லையா என்பது உறுதி செய்யப்படும்.